அன்புள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இன்று ஆண்டவரே, சில நிமிஷங்கள் நம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். இயேசு நாமத்தினாலே கேட்கிறோம் ஆண்டவரே, ஆமென். தீத்து நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவும் மனுஷமேல் அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் நமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். 7ஆம் வசனம், அவர் நம்ம இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியின் நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், தேவாதி தேவன் பாவிகளுக்கு உலகத்திற்கு செய்த பெரிய அதிசயமான காரியங்களே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாவி சில வேளை நாம் உணர்கிறோம், பாவத்துக்காக சில வேளை காரியங்களை செய்கிறோம். ஒரு கலெக்டர் ஆலயத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்துடுச்சுன்னா ஒழுங்கா வந்து பெருக்குவாராம். உடனே எல்லாருக்கும் அதிசயமா இருக்குமா, கலெக்டர் ஆச்சே, முதல்ல வந்து இங்க பெருக்க வந்துடுறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப எல்லாரும் அவருக்கு மதிப்பு கொடுத்தார்கள். பாஸ்டர் கூட அவருக்கு மதிப்பு கொடுத்தார்கள். ஏன்னா அந்த காலத்துல கலெக்டர்னா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இந்த காலம் மாதிரி அல்ல. கலெக்டர்னா பெரிய உத்தியோகஸ்தர், யாரும் பக்கத்துல போக முடியாது. காலையில வந்து ஞாயிற்றுக்கிழமை பெருக்கி ஆலயத்தை பெருக்கிறாருன்னா எவ்வளவு தாழ்மை. ஒரு நாள் போதகர் அவரை கூப்பிட்டு கேட்டார், ஐயா எப்படி உங்களுக்கு இந்த தாழ்மை வந்தது என்று கேட்டார். தேவனுடைய அன்பு அவர் மேல ஊற்றப்பட்டிருக்கிறதா, அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா, ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறாரா ஒன்னும் அவருக்கு தெரியாது. ஆனா போல நினைத்தார், என்ன மாதிரி தேவ அன்பு அவர்கள் ஊற்றப்பட்டிருக்கிறது, ஆவியான வல்லமையான கிரியை செய்கிறாரே, சம்பூர்ணமா அவர் மேல ஊற்றப்பட்டிருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்டார் ஒரு நாள், ஐயா எல்லாரும் உங்களை நினைச்சு ரொம்ப அதிசயப்படுறாங்க, இவ்வளவு தாழ்மையா நீங்க வந்து வெறுக்கிறீங்களே, என்ன அதிசயம், என்ன அற்புதம், எப்படி இந்த காரியம் நடந்ததுன்னு கேட்டார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நான் ஒரு கிறிஸ்தவன், கொஞ்ச நாள் என் மனைவி கிறிஸ்தவளோடு நான் ஜீவித்தேன், அவளை விட்டு நான் இன்னொரு பெண்ணோட ஜீவித்துக் கொண்டு இருக்கிறேன், அதை அந்த பாவத்தை போக்குவதற்காக நற்கிரியை செய்கிறேன், அந்த பாவத்தை போக்குவதற்காக நல்ல கிரியை செய்கிறேன். விபச்சாரம் அதை அறிக்கையிட்டு அந்த மனைவியை தள்ளிவிட்டு, அந்த பெண்ணை தள்ளிவிட்டு மனைவியிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகும் பொழுது அது ஆவியானுடைய கிரியை. என்ன சொல்லி இருக்கிறது, நம்முடைய கிரியைகளினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஆவியினாலே புதுப்பிக்கப்பட்டு, அந்த அன்பை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு பிரசன்னமாய் இருக்கிறது. அந்த அன்பு சிலுவையில் ஆண்டவர் ரத்தத்தை நாம் பார்க்கும் பொழுது தேவ அன்பு. ரோமர் 5:5 என்ன போட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் என் பேர்ல உங்கள் பேர்லயும் அன்பு அவ்வளவு அதிகமாக ஊற்றுகிறாராம். எந்த அன்பு? இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஒரு புது ஜீவன் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் பெற்றுக்கொள்கிற முக்கியமான காரியம் தேவ அன்பு, தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய தாழ்மை. கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்று சொல்வதற்கு அடையாளம். ஒரு காலத்தில் பாவம் உள்ள இருந்தது, அதற்காகவே ஆண்டவர் வந்தார். ஆகவே தேவனுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, ஆவியானுடைய வல்லமை சம்பூர்ணமாய் ஊற்றப்பட்டிருக்கிறது போட்டிருக்கிறது. நம்முடைய அதற்கு நாம் எப்படி நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து அதற்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம், எப்படி அந்த காரியத்துக்கு நம்முடைய ஜீவியத்தை மாற்றுகிறோம். 5 வாசிங்க பார்க்கலாம். தேவ அன்பு நம்ம இருதயத்திலே ஊற்றப்பட்டு இருக்கிறது. தேவ அன்பு இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே ரத்தம் சிந்தி எதற்காக? நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை கழுவுவதற்காக. அது மாத்திரமல்ல, கழுவுறது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு புது இருதயம் கொடுக்கத்தக்கதாக. பாலாதி சொன்ன எசேக்கியேல் 36:26 நீங்க வாசித்தீங்கன்னா, நான் வாசிக்க பார்க்கலாம். எசேக்கியேல் 36:26, நான் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதியான ஆவியை கட்டளையிடுவேன், கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு கொடுப்பேன்
நீங்க ஐயோ இந்த கல்லான இதுதான் எனக்கு வேணும்னு பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே, இனிமேல் இந்த கல் எனக்கு வேண்டாம், நான் அறிக்கை விட்டுறேன், உங்க சிலுவையில விட்டுறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த கல்லை ஏற்கனவே எடுத்துட்டேன். அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அதே அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. நாம் ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு விக்கிரகத்தை வணங்கும் பொழுது தேவனுடைய பயங்கரமான கோபம், நரகலான விக்கிரகம் தீட்டுப்படுத்த நிமித்தமும் ரத்தம் சிந்தனை நிமித்தமும், என்னமா, நான் என் உக்கிரகத்தை அவர்கள் மேல் ஊற்றி, பாருங்க தேவனுடைய கோபம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இவ்வளவு அன்பாக உங்களை நேசித்து இருக்கிறேன், என்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன், ஆவியானவர் ஊற்றி இருக்கிறேன், நீங்களோ என்ன விட்டுட்டு விக்கிரகத்துக்கு போறீங்க, வேசித்தனம் பண்றீங்க, கொலை செய்யறீங்க. அதனால என்னுடைய ரத்தத்தை விட்டு நீங்க தள்ளி போனதுனால, இஷ்டப்பட்டு நீங்க திரும்பி போனதுனால, என்னிடத்துல வர வேண்டாம்னு நினைத்து நீங்க உங்க இஷ்ட பிரகாரம் போறதுனால என்ன சொல்லி இருக்கிறது? என்னுடைய உக்கிர கோபம். எப்பொழுது நாம் ஆண்டவருடைய ரத்தத்துக்குள்ளே வருகிறோமோ அப்போ அந்த கோபம் கிடையாது. அந்த கோபம் சிலுவையில் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். பாவத்தினாலே வந்த சாபம், பாவத்தினாலே வந்த மரணம், பாவம், சாபம், மரணம் எல்லாம் ஆண்டவர் சிலுவையிலே வெற்றி கொடுத்தார் நமக்கு. இதே காரியத்தை யோவான் 4ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம். அங்கே ஒரு ஸ்திரீ வருகிறார். 4:29 வாசித்தீங்கன்னா, அந்த ஸ்திரீ பயங்கரமாக 5 மனுஷரோடு ஜீவித்தவர். நடு பகல்ல தண்ணிக்கு வருகிறார். ஆண்டவரை சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது சம்பாஷணை மத்தியில ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் ஜீவ ஊற்றை கொடுக்க போகிறேன், என்னிடத்திலே அந்த என்னுடைய தண்ணியை பெற்றுக் கொள்கிறவர்கள் அவங்க இருதயத்துல ஜீவ ஊற்று இருக்கும். There shall be a well springing. இருதயத்திலே அந்த ஜீவ நீரூற்று அப்படியே வந்து கொண்டு இருக்கும். உடனே கேட்கிறா, எனக்கு அந்த ஊற்று தேவை, எனக்கு அந்த ஊற்று தேவை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் புருஷனை கூட்டிட்டு வா. இவன் சொல்றா, ஐயோ எனக்கு புருஷனே இல்ல. அப்படின்னு சொல்ற, கரெக்ட், நீ உண்மையா சொல்லிட்ட. 5 புருஷன்ல எப்படி தேடுறது? 5 பேர் நீ ஜீவித்த, இப்ப 6வது ஒருவன இருக்கிற புருஷன் இல்லைன்னு உண்மையா சொல்லிட்ட. பாருங்க, ஆண்டவர் ஞானமா பேசுகிறார். ஒருவேளை உங்ககிட்ட யாராவது இந்த மாதிரி பேச நினைச்சு சொல்லிப்பீங்க, படம் பைத்தியர் முட்டாள், 5 பேர்ட்ட இருக்கிற இப்படியா பேசுறது, கடவுளை தண்டி பார் அப்படின்னு சொல்லியிருப்போம். வாசம் அது தப்பு இல்லை. ஆனா ஆண்டவர் இந்த இவள் ஆண்டவரை அறிந்தவள் அல்ல, யூத குலத்தை சேர்ந்தவள் அல்ல, சமாரியா பெண். தண்ணி வந்த பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் வெளிப்படுத்த கொடுக்கிறார். அவளுக்கு வேதம் நல்லா தெரியுது. ஆபிரகாமை பற்றி பேசுகிறார், யாக்கோபை பேசுகிறார், ஆண்டவர் வரப்போகிறார், மேசியா வரப்போகிறார், நாங்க இப்படி தொழ போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான் மேசியா, நான் தான் ரட்சகர். அதுக்கு முன்னாலதான் ஆண்டவர் சொன்னார், உன் புருஷனை கூட்டிட்டு வான்னு சொன்னார். சொன்ன உடனே அவர் சொன்னதுக்கு சொன்னார், பாரு 5 பேரோட நீ ஜீவித்த, இப்போ இருக்கிற 6வது ஒரு ஆள். அதுக்கு பிறகு அவ என்னெல்லாமோ சப்ஜெக்ட் பேசுகிறார். ஆண்டவரை பற்றியும், தீர்க்க தரிசன பற்றியும், தீர்க்க தரிசன பற்றியும், மேசியா வரப்போறாருன்னு சொல்றத பற்றியும். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க? தேவனுடைய வசனத்தை கூட அழகாக தேவனுடைய வசனத்தை கொடுப்பாங்க. ஆனால் ஆண்டவருக்கு இதயத்தில் இடம் இல்லாதபடிக்கு, பாவி என்ற உணர்வு வராதபடிக்கு ஆண்டவர் யாருக்கு ரட்சிக்க வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நான் தான் அந்த மேசியானி சொன்ன உடனே பாத்திரத்தை வச்சுட்டு ஓடுன்னு ஓடுகிறார். ஓடி என்ன சொல்றா பாருங்க, 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவர்தான் மேசியா. உடனே எல்லாரும் வந்துடுறாங்க. வந்து அவருக்கு வசனம் கேட்கிறாங்க. கேட்டு அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. ஒரு நேரத்துல நடு பகல்ல ஒரு ரட்சிப்பு.
பயங்கரமான வேசித்தனத்தில் இருந்த ஒரு சகோதரி, 5 பேரோட ஜீவித்து 6வது மனுஷரோட இருந்த ஒரு பெண். ஆனால் மக்கள் அவளை அலட்சியம் பண்ணி இருப்பாங்க. அதனாலதான் நடுப்பகல்ல வர்றா. ஆண்டவரோ அப்பேற்பட்ட ஒரு துன்மார்க்கமான பொம்பளையை ரட்சிக்கிறார். ரட்சித்து முதல் மிஷனரி அங்க அனுப்புகிறார். என்ன சொல்லுகிறார்? வாருங்க வாருங்க, நான் என்னதெல்லாம் செய்தனோ எல்லாவற்றையும் முன்னால காட்டி விட்டார். சில உங்க கூட்டத்தில் இன்வைட் பண்ணலாம், என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயா டேனியலியா கூட்டத்துக்கா வரவே மாட்டேன், அங்க வந்துட்டா என் பாவம் எல்லாம் வெளியே வந்துடும். இப்ப நான் நல்ல மனுஷனா இருக்கிறேன், என் பெஞ்சாதிக்கு ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கிறேன், அங்க வந்துட்டேன் என் பாவம் எல்லாம் வெளியே வந்துடும், என் மனைவி என்ன பட்டு அறிஞ்சுக்கிடுவா, வரவே மாட்டேன். பிசாசு தடுக்கிறது. அதனால பிசாசின் காரியத்தை பற்றி நீங்க கேட்கறீங்க. மார்க்கம் தெளிவாக சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், யாருன்னு ஏற்றுக்கொள்கிறார்களோ அவள் இருதயத்தில் ஜீவ ஊற்றாக இருப்பேன். எப்பேற்பட்ட ஒரு பொம்பளை பாருங்க, நினைச்சிருக்கவே மாட்டா, பாவ உணர்வற்று வந்தாள். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆண்டவருக்கு தெரியும் நீ வேசியா இருக்கிறன்னு சொல்லல, நீ விபச்சாரத்தில் கிடக்கிறன்னு சொல்லல, அவளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். உடனே சொல்ற, வாங்க என்னை பற்றி எல்லாம் சொல்லிட்டார். சொல்லி மாத்திரமல்ல, என் இருதயத்திலே ஜீவ ஊற்றாக என்னை மாற்றி விட்டார். 4ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 4:10 வாசிங்கம்மா. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உள்ளத்திலே கேட்கிறவர் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். கடைசியில அந்த வெளிச்சம் வந்த உடனே, நான் பாவிதான் சொன்ன உடனே அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டார். உடனே மிஷினரியா போகிறார். அந்த ஊர்ல மக்கள்லாம் வந்து, ஐயா நீங்க போக வேண்டாம், இன்னும் 2 நாளுங்க இருங்கன்னு சொல்லி கடைசி என்ன சொல்றாங்க, இப்போ அவர் மேசியாதான் என்று எங்களுக்கு தெரியும். பாருங்க, இவ்வளவு தெளிவா ஆண்டவர் பேசுகிறார். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவர் உலகத்திற்கு வந்தார். பாவிகளில் பிரதான பாவி நான். சில வருஷங்களுக்கு முன்னதாக ராயபுரத்தில் ஒரு டென்ட் மீட்டிங் நடந்து கொண்டு இருந்தது. ஒரு வாலிபன் காலையிலே வந்து நிறைய ஊழியத்தில் பங்கெடுப்பான், நல்ல பாட்டு பாடுவான், ஊழியத்தில் பங்கெடுப்பான். ஆனா ஆண்டவருடைய ஆவியானவர் கிரியை நடந்திருக்கிறதா? ஆண்டவர் ஆவியானவர் வரும் பொழுது பாவத்தை குறித்து உணர்த்துகிறது மாத்திரமல்ல, கண்டித்து உணர்த்துவார். நீ இதை விடல, உனக்கு தண்டனை, உன் பாவத்தை நான் காட்டுறேன், நீ அதை மனம் திரும்பல, நீ பாவத்துக்குள்ளே ஓடி அந்த தண்டனையை நீதான் ஏற்றுக்கொள்ள போகிறாய். உடனே அவன்கிட்ட நான் கேட்டேன், தம்பி நீ பாவி என்று எப்போ உணர்ந்தாய்? ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்டேன். ரட்சிக்கப்பட்டுட்டேன், சந்தோஷமா இருக்கிறேன், என் இருதயமெல்லாம் கத்துதியால் நிரம்பி இருக்கிறதுன்னு சொன்னான். இப்ப நான் கேட்டேன், நீ எப்ப பாவின்னு உணர்ந்தேன்னு கேட்டேன். என்ன டாக்டர் இப்படி கேட்டீங்க? நானா பாவி? போட்ரஸ் எல்லாம் வேலை செய்யறேன், கேட்டு பாருங்க, இது மட்டும் யார் என்ன பாவின்னு சொல்லல. என்ன தம்பி இப்படி பேசுற? ஏசாமி சொல்றாரு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தான்னு சொல்லி இருக்கிறது. அது அப்படி போட்டிருக்கு, நான் அப்படி இல்லை. அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே, கடைசி நாட்களிலே என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி இருக்கிறது. அதுக்கு முன்னால யோவான் 7:37-38 வாசிங்க பார்க்கலாம். யோவான் 7:37-38. கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து அதை தானம் பண்ண கடவன். வேறு வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் வந்து என்னுடைய நீரை எடுத்துக்கொண்டு என்னை விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து, பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார், பாவியாக நாம் வருகிறோம், அந்த பெண் இருதயத்தை திறக்கிறாள், ஆண்டோட ஆவியாக இருதயத்துக்குள்ளே வருகிறது,
இப்ப ஜீவ தண்ணீர் நதியாக போகிறதா, ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர். நம்ம இருதயம் அப்படி ஆண்டவர் மாற்ற ஆயத்தமா இருக்கிறார். வேத புத்தகத்தில் அப்படி மாற்றி இருக்கிறார். ஆனா கடைசி காலத்தில் வார்த்தை என்ன சொல்கிறது? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், என்னவெனில் நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியிலே நடந்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ரட்சிக்கிறதுக்கு முதலாவது சிலுவைக்கு வந்தேன், அவரை ஆசீர்வதிக்க திரும்ப வரப்போகிறேன், நான் வரும் பொழுது என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் பயங்கரமாக அழுது புலம்புவார்கள் அப்படின்னு சொல்லவே இவங்க சொல்றாங்க, எங்க ஆண்டவர் வரப்போகிறார்? எங்க இச்சையின்படியே நாங்கள் நடப்போம். பாருங்க, எங்கள் இச்சையின்படியே நாங்கள் நடப்போம். தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஏனெனில் முற்காலத்திலே நாமும் அர்த்தம் என்ன? தீத்து அந்த சபைக்கு எழுதுறது பவுல், நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமை. இன்பங்களுக்கும் அடிமை. ஓ இன்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றாங்க. இன்பங்களுக்கு அடிமையா இருந்தோம். துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவு மனுஷன் வந்த அன்பின் பண்ணாலே நம்மை ரட்சித்தார். யார் ஆண்டவர் ரட்சித்தார்? ஒரு காலத்துல இப்படி இருந்த மக்களை ரட்சித்தார். துர்க்குணம் உள்ள மக்கள், பொறாமை உள்ள மக்கள், பகைக்கிற மக்கள். நாம் இப்படி இருந்தோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலையும் இதே காரியத்தை வாசிக்கிறோம் பாருங்க. கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுகிறார் ஆண்டவர் பவுல், நீங்க முற்காலத்தில் எப்படி இருந்தீங்க, இப்பொழுதோ கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பில்லை இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிர ஆராதனைக்காரரும் விசாரக்காரரும் சுயபுணர்ச்சிக்காரரும் ஆண்புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் சுதந்திரிப்பதில்லை. இங்க போட்டிருக்கல, எல்லாம் பட்டியல் வருது. யாரு? திருடர், பொருளாசைக்காரர், உதாசீனர், கொள்ளைக்காரர், விபச்சாரக்காரர், சுயபுணர்ச்சிக்காரர், விக்கிரானக்காரர், அநியாயக்காரர் தேவனுடைய பிரவேசிக்க மாட்டாங்க. 11ஆம் வசனம், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் தேவன் ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். பாருங்க, நாம இங்க எதுக்கு வந்திருக்கிறோம்? நம்ம பரிசுத்தமாக்கப்பட வந்திருக்கிறோம். ஐயோ நான் பரிசுத்தமா இருக்கேன்னு சொன்னா நீங்க வீட்டுக்கே போயிடலாம், ஆண்டவர் உங்களுக்கு வேண்டியதில்லை. நீங்க இப்படி இருந்தீர்கள். என்ன பெரிய பட்டியல் பாருங்க. பவுல் அங்க சொல்லுகிறார், இங்க பெரிய பட்டியல். கடைசி காலத்தில் இருந்த பாவத்தெல்லாம் இங்க பார்க்கிறோம். முன்னாலே நீங்கள் அப்படி இருந்தீர்கள், இப்பொழுதோ இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய ஆவியினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். இயேசுவின் ரத்தம், ஆவியானவர் ரெண்டும் கிரியை செய்யும் பொழுது பாவத்தை ஆண்டவர் கழுவுகிறார், புது இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதற்காகவே நாம் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ராயப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல ஒரு சகோதரர் இருந்தார். அவனுக்கு மஞ்ச காமால குடிச்சு ஈரல் கெட்டு போய் சாக போற நேரத்துல கண்ணெல்லாம் மஞ்சளா இருந்தது. அப்ப நான் அவன்கிட்ட சாட்சி கொடுத்தேன், தம்பி மரண தருவாயில இருக்கிற, ரொம்ப கஷ்டப்படுற நீ, ஆனா சரீரம் இந்த உலகத்துக்கு உள்ளது, நீ மனம் திரும்பணும்,
உனக்கு பயங்கரமான ஒரு வியாதி இருக்குது, அதுக்கு ஈரல் கெட்டு போச்சு, தயவுசெய்து இதுக்கு மருந்து இருக்குது, ஆனா ரொம்ப டேஞ்சரா இருக்குது, மருந்து இருக்குது, நாங்க சொல்றது நீ கேட்கணும், மனம் திரும்பு, சமாதானத்தை முதல்ல பெற்றுக்கொள், டாக்டர் வைத்தியம் நாங்க பண்றோம், ஊசி போடுறோம், மருந்து கொடுக்கிறோம்னு சொன்ன. அவர் என்ன சொன்ன தெரியுமா? டாக்டர் கண்ணு மஞ்சளா இருக்கு, அதை மாத்திரம் மாத்திருங்க போதும். கண்ணு மஞ்சளா இருக்கு, அதை மாத்திரம் பண்ணிருங்க போதும். நான் சொன்னேன், தம்பி உன் வியாதி இங்க இருக்கு. அவன் சொன்ன, டாக்டர் என் வியாதி இங்க இருக்கு. ஐயோ இல்ல தம்பி உனக்கு டேஞ்சர் வியாதி. இல்ல சார், கண்ணை பாருங்க சார், மஞ்சளா இருப்பாரு, அதை நீங்க மாத்திருக்க போதும், மீதி நான் பாத்துக்கிறேன், ஈரெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் சொல்றாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார், யாரானாலும் சரி கெட்டு போகிறவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு தேவன் தன் சொந்த குமாரனை அனுப்பி இவ்வளவோ அன்பு கூர்ந்தார். அன்புக்கு அளவே இல்லை. பாருங்க என்ன பெரிய பட்டியல். அக்கிரமக்காரர், அநியாயக்காரர், வேசி மார்க்கத்தார், விக்கிரகனைக்காரர், துன்மார்க்கர், அப்படி நாம் இருந்தோம். இயேசு ரத்தத்தினாலே கழுவப்பட்டோம், இயேசு ரத்தத்தால் புதுப்பிக்கப்பட்டோம். இங்க என்ன சொல்கிறார்? ஆவினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஒரு சபையில ஒரு வாலிபன் ரொம்ப துன்மார்க்கமா இருந்தவன், வருஷங்கள் போனது, வேற எங்கேயோ போயிட்டார். திடீரென்று ஒரு லெட்டர் வந்தது, அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை இவர் இங்க தேவனுடைய வசனத்தை கொடுக்க போகிறார்னு வந்தது. அதுக்குள்ள அவனோட விளையாடின பையங்கள்லாம் சர்ச்சில் எல்டர் ஆயிட்டாங்க. அவனுடைய துன்மார்க்கெல்லாம் தெரியும், அவனுக்கு அட்டகாசம் எல்லாம் தெரியும். அரே இந்த பையனா என்ன அட்டகாசம் பண்ணா, இப்ப நம்ம எல்டர்ஸா இருக்கிறோமே, அவன் எப்படி இங்க வந்து வர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் எழுதிட்டாங்க. டேய் ஞாபகம் இருக்குல்ல, நாங்க 4 பேர், இப்ப நாங்க எல்டரா இருக்கோம் சபையில, இதே இடத்துல நீ பண்ண அட்டகாசம் எல்லாம் வரிசையா ஒரு கவர் நிறைய எழுதி ஒரு 78 பாயிண்ட் இவ்வளவெல்லாம் வச்சுக்கிட்டு நீ இந்த வாரம் பிரசங்கம் பண்ண போறியாமே, பார் நீ பிரசங்கம் பண்ண முன்னதாக இதெல்லாம் சபைக்கு நாங்க சொல்ல போயிடுறோம் அப்படின்னுட்டார். அப்படி சொல்லிட்டு இவன் நிச்சயமா வரமாட்டான்னு யோசித்தான். வந்துட்டார் அவர். இந்த 4 எல்டர்ஸ்க்கு ரொம்ப பயமாயி போச்சு. ஐயோ வரமாட்டான்னு யோசித்தோம், வந்துட்டானே, சரி என்னதான் பேசுறான் பார்க்கலாமே சொல்லி தேவனுடைய வசனத்தை பிரசங்கம் முன்னால அந்த பட்டியலை வாசித்தாரு. நான் சாட்சி கொடுக்க போறேன், என்னுடைய ஜீவியம் எனக்கு மாத்திரமல்ல இங்க 4 எல்டர்ஸுக்கும் தெரியும், வாசிக்கிறேன் கேளுங்கன்னு சொல்லி 1 2 3 4 வரிசையா வாசிட்டாரு. இதுதான் என்னுடைய ஜீவியம். ஒரு நாள் சிலுவையில் ஆண்டவருடைய அன்பை பார்த்தேன். ஐயோ மகனே, உனக்கான சிலுவையில் அழைக்கப்பட்டேன், இந்த பாவத்துக்காக அழைக்கப்பட்டேன், நீ இன்னும் இப்படி போய் கொண்டிருக்கிறேன் அழுது புலம்பி, ஆண்டவரே என்னை ரட்சித்தால் ஒழிய உண்மை விடமாட்டேன்னு சொல்லி ஆண்டவரை பற்றி கொண்டேன். அழுது புலம்பி பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டேன். ஆண்டவர் தரத்தினால் பாவத்தை எல்லாம் மூடினார். ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவியாக நான் உங்க மத்தியிலே நிற்கிறேன். என் பழைய ஜீவியம் எல்லாருக்கும் தெரியும். அண்ணன் தெரியல உனக்கு, அண்ணன் தெரியல உனக்கு, அண்ணன் தெரியல. ஆமா 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 ஆமா. இப்போ ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்தார், புது ஜீவன் கொடுத்தார், நீ என்னுடைய குமாரன் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி ஆமேன்னு சொல்றதுக்குள்ள எல்டர்ஸ் ஆளையே காணோம், மாயமா போயிட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு அந்த சாட்சி இல்லை. எல்டர்ஸ் சாட்சி இல்லை. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ரட்சிப்பு புது இருதயம். ஆண்டு இருதயத்தில் வரும்பொழுது புது இருதயம் மாத்திரமல்ல, அதிலே வருகிற ஜீவ ஊற்று, ஜீவ நதி பிரவாகம். டேனியேலுக்கு புத்தகத்துக்கு பேரு ஜீவ நதி பிரவாகம். நீங்க வாசித்து பாருங்க, அதை வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா விடவே மாட்டீங்க. அவங்க ரட்சிப்பை பற்றி சொல்லுவாங்க. அவங்க ஒரு வாலி பையனா இருக்கும் பொழுது தெலுங்கை பத்தி கேள்வி பண்ணிட்டே இருந்தாங்களாம். ஆனா திடீரென்று ஆவியானவர் டேனியேலை தொட்டார். வாலிபனா 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கச்சல நொறுக்கப்பட்டார். அவங்க அப்பா பூஜாரியா இருந்து ரட்சிக்கப்பட்டவர்,
தன்னுடைய மகனுக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அன்று அப்படியே நொறுக்கப்பட்டார், பாவ உணர்வை பெற்றார். ஆகவே இயேசு நம்முடைய ஜீவியத்தில் வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை நீதிமான் என்று அழைக்கிறார், பரிசுத்தவான் என்று அழைக்கிறார், செயின்ட்ஸ். ஆனா நாம், ஐயோ நான் நிர்பந்தமான பாவி, நிர்பந்தமான பாவி, இயேசு என்னை ரட்சித்தார். ஒரு பல்லவி நம்ம பாடுவோம். பாரினில் வாழ்ந்து நேசித்தார் என்னை, தொங்கி மரித்து ரட்சித்தாரே, உயிர் தெழுந்து நீதி ஆக்கினார், திரும்ப வருவார் மகிமை. அதுதான் நம்முடைய சாட்சி. அதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, முற்று முடிய நம்மை ரட்சிக்கிறவர், முற்று முடிய நம்மை ரட்சிக்கிறவர். ஒரு கள்ளன் மனம் திரும்பல, அடுத்த கள்ளனோ ஆவியானவர் தொடுகிறார், நொறுக்கப்படுகிறான், பாவத்தை அறிக்கையிடுகிறான். நான் பாவம் செய்தேன், இந்த தண்டனை எனக்கு சரிதான். இவரோ நம்ம மாதிரி இல்ல, இவரோ நம்ம மாதிரி இல்ல, இவர் ஒரு ராஜா, இவர் ஒரு தேவன், இவர் பாவங்களை மன்னிக்கிறவர். எல்லாரும் சொல்ற வார்த்தை கொஞ்சம் கொஞ்சம் கேட்டது போல் இருக்கு. இவருக்கு தேவகுமார்னு சொன்னாரு, இறங்கி வரட்டும், நீ தேவகுமார்னா கீழவா, ஏதோ 3 நாள்ல ஆலயத்தை அடிச்சு வெட்டி போட்டுறேன்னு ஆலயத்தை இடிச்சுட்டு கட்டுவேன்னு சொன்னீங்க, இப்ப கட்டு, இறங்கி வா, கட்டு. ஆவியானவர் அவனோட கிரியை செய்ய விரும்புகிறார். ஆவியானவருக்கு அவன் கீழ்ப்படினான். பாருங்க, பயங்கரமான இதுல ஆண்டவருக்கு பெரிய சந்தோஷம். ஒருவன் ரட்சிக்கப்படுகிறான். யார்? கள்ளன். யோவான் 4ல பார்த்தோம், பயங்கரமான பாவத்துல ஜீவித்தவன். இவன் கடைசி நிமிஷத்துல கள்ளன். ரோமர் இதுல பார்த்தோம், 1 கொரிந்தியர்ல பெரிய பட்டியல், தீத்துல 3ல பெரிய பட்டியல் பவுல் சொல்லுகிறார். ஆகவே எந்த பாவமானாலும் சரி, எப்பேற்பட்ட பாவமானாலும் சரி, ஆண்டவர் மன்னிக்க தயவு பெருத்தவர். நம்ம அறிக்கையிடும் பொழுது, உண்மையாக மனம் தரும் பொழுது ஆண்டவர் நம்மை ரட்சிப்பார். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளின் ஆசீர்வாதங்களை, எங்கள் இருதயத்தின் ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக நீர் வைத்திருக்கிறீர். பாவி என்று உணர்ந்த பொழுது எங்கள் இரட்சகராக, தேவனாக, எங்கள் இருதயத்திலே ஜீவ ஊற்றாக எவ்வளவு பெரிய பட்டியலை நாங்கள் பார்த்தோம். கொரிந்தி பட்டணத்துல பவுல போல் தன்னை பற்றி சொல்லுகிறார். 2 தீத்துல, ஆண்டவரே பயங்கரமான பாவத்தில் இருந்த பெண்ணை நீர் மாற்றினீர், கடைசி நிமிஷத்துல இருந்த கள்ளனின் சிலுவையில மாற்றினீர். என்ன அதிசயம்! பாவத்தை அறிக்கையிட்டு தாழ்த்தி மறிக்கும் பொழுது நீ என்னுடனே கூட இருப்பாய், பரதீசில் இருப்பாய். இங்க ஜீவிக்கிற எங்களுக்கு பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, பரிசுத்த ஈவி மாத்திரமல்ல, வல்லமையும் கொடுக்கிறீர். சாட்சியா இருக்கத்தக்கதாக புது ஜீவனை கொடுக்கிறீர், ஊழியத்தில் பங்கை கொடுக்கிறீர். எல்லாரும் இப்படி ஆசீர்வதியும் இயேசு நாமத்தினால கேட்கிறோம் ஆண்டவரே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் வல்லமையும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.